ஸோ ஓகே காய்ஸ், இது உங்கள் ஜாலி ஜஸ். நான் உங்கள் ஜஸ் வந்து பேசுகிறேன். இன்றைக்கி புதுசாக நம்ம யூடியூப் சேனலுக்கு யார் வந்திருக்காருன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்காரு. இவர் பேர் கோகுல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த வீடியோவில் ரேண்டம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்து அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். சிரிக்காக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அப்போல்லாம் அப்போல்லாம் அடிப்பாங்க. தப்பு முட்டிகால் பட விடுவாங்க. நான் எப்பவுமே எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என் ஹஸ்பண்ட்ட மட்டும் சண்டை போட மாட்டேன், அடிக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் எந்த தகராறும் பண்ண மாட்டேன். ஆனா நான் நல்ல விதத்துல பழி வாங்கிடுவேன். எப்படின்னா, ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்றேன். ஒரு டைம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க சாவி வந்து வீட்டில தான் வச்சுட்டேன், நீ தான் வீடு போட்டுறப்ப எங்கே தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டு என்னை திட்டிட்டாங்க கல்யாணோட புதுசுல. ஆனா நான் சொன்னேன், இல்லைங்க நான் நிஜமாவே பார்த்தா நான் சொல்லுவேன்ல, நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு. நான் வீட்டுல கூட்டும் போது நான் பார்க்கலன்னா பைப்புல ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு கடைசி வரைக்கும். இல்ல நீ தான் எங்கே தூக்கி போட்டேன். கடைசியில பார்த்தா பர்ஸோட சேர்த்து வண்டியில அந்த அந்த பெட்ரோல் டேங்க்கு முன்னாடி இருக்கலாம் அதுல வச்சுட்டு வந்திருக்கிறாரு. அட்லீஸ்ட் அது எடுத்ததுக்கு அப்புறமா வந்து என்கிட்ட ஒரு டைம் சாரி கேட்டிருக்கோம்ல, அதையும் கேட்கல. நம்ம சும்மா இருப்போமா? அடுத்த நாள் இதுக்கு வைக்கிறேன்டா உனக்கு காப்புன்னு சொல்லிட்டு நானே சாவி எடுத்துட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிறோமோ தூக்கி பரன்மலை தூக்கி வீசிட்டு அந்த கார்னர்ல. அடுத்த நாள் இதே மாதிரி வந்து கேட்டாரு, சாவியை பாத்தியான்னு. நம்ம சும்மா இருப்போமா? ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க எங்கேயாவது வச்சுட்டு வந்து என்ன திட்டுறீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? இப்ப என்ன உங்களுக்கு என்ன திட்டணும்? நீங்க எங்கேயாவது வச்சுட்டீங்க, அது கிடைக்கிற வரைக்கும் என்னை திட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடி பேசாம சொல்லிட்டேன். அவரும் சரி இவ்வளவு நம்ம கையா வச்சிருப்போம் போல நேற்று மாதிரி சொல்லிட்டு இவ்வளவு வீடு ஃபுல்லா தேடுறாரு, கிடைக்கவே இல்லை. நம்ம இப்படி வாடிக்குள்ள சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது. என்ன திட்டீங்க அப்படின்ட்டு அப்புறம் இன்னொரு கீயை தான் எடுத்து யூஸ் பண்ணாரு. கடைசி வரைக்கும் நாங்க அந்த வீட்டை காலி பண்ற வரைக்கும் அவருக்கு அந்த கீ கிடைக்கவே இல்லை. அப்புறம் வீடு நாங்க காலி பண்றப்போ இந்த சாமி எப்படி இங்க வந்துச்சு. எப்பவுமே எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என் ஹஸ்பண்ட் முன்னாடி ஒரு இது ஸ்டிக்கர் இருக்கும்ல, இந்த உருவாக்கி ஓடி போயிரு. முத மாதிரி பேச அப்ப கொஞ்சம் சின்ன பையனா இருந்தேன். அது இல்லாம கொஞ்சம் மைண்ட் வந்து நிறைய இருந்துச்சு, வெறுப்பு. இது வந்து அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ இருந்துச்சு. அந்த டைம்ல எல்லாம் புல்லட்னா அவ்வளவு ஃபேமஸ். ஐயோ இப்ப கொஞ்சம் இந்த கொரோனா டேஸ்லாம் நாங்க உட்காந்து கொஞ்சம் அதை மறந்து எப்படி பேசணும், அந்த சமுதாயத்தை லைட்டா மறந்தேன். கரண்ட் போச்சுன்னா இபி ஆஃபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவாங்க. அதே ஜப்பான்ல கரண்ட் போச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்க ஃபியூஸை செக் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் கரண்ட் போச்சுன்னா நம்ம பக்கத்து வீட்டில் தான் செக் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா? இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஃபேன் கைஸ். நாங்க 2 பேரும் காத்து கருத்து கதையில மிகப்பெரிய ஃபேன். அந்த கொரோனா டேஸ் ஒரு 2K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தப்போல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேற லெவல் காமெடியா இருக்கும். அந்த பிச்சைக்கார மாதிரி எவ்வளவு தைரியம் வேண்டா. அது கூட எப்ப தெரியுமா, 2 lakh சப்ஸ்கிரைபர் பிச்சை எடுப்பாங்க. பிச்சைக்காரனாட்டம் பிச்சை எடுப்பான் ரோடா போய். ஃபர்ஸ்ட் தாட்டி அந்த இது எப்படி தெரியுமா ஃபேமஸ் ஆனா, அந்த பாட்டுல தான் ஃபேமஸ் ஆகும். செம்ம டேலண்ட் கிடைச்சிருக்காங்க. நம்ம லூசுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். லூசனா இல்ல, செம்ம ஏமாத்திட்டு இருக்கான் எல்லாத்தையும். நம்ம தான் லூசு. நம்ம புளிய மரத்துல நமக்கு காயே வைக்கல. அதனால அறிவியல் ரீதியா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அதிர்வு கொடுத்தோ ஆணி அடிச்சோ இதுக்கு வந்து காய் வைக்கிற அளவுக்கு நம்ம பண்ண போறோம். இங்க பாருங்க, நீங்களும் வந்து கொடுத்தாலும் சரி. ஒரு ஆணியை எடுத்து வச்சு
இப்படி ஆழமா நீங்க அடிச்சு விட்டாலும் சரி, மொத்தத்துல இதுக்கு வந்து அதிர்வு கொடுக்கணும். இது அறிவியல் ரீதியா இது உண்மையான இது. நீங்க வாழை மரத்துக்கோ இல்ல புளியா மரத்துக்கோ இல்ல எலுமிச்சை மரத்துக்கோ அடிச்சு விட்டீங்க அப்படின்னா காய் வைக்கும் அப்படிங்கிறதுக்கான அறிவியல் ரீதியான இது. புளியா மரத்துக்கு உங்களுக்கு இங்க பாருங்க, என் மனைவிக்கு இன்னைக்கு வந்து நான் போய் கம்மாயில வந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். நானே பிடிச்சிட்டு வந்தது சரிங்களா. ஆசாசியா அவன் மீன் கேட்டாளா, காசுட்டு போய் வாங்கிட்டு வர்றதும் என் மனைவிக்கு ஆசையா நான் பிடிக்கிறது எவ்வளவு சொல்றேன். இன்னைக்கு வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன் ரசம். அவங்களுக்கு இது பத்தாது ப்ரோ. எப்படி ப்ரோ இது? இல்ல உண்மையாலுமே இவங்க 2 பேரும் மேரிடா? மேரிட்லாம் இல்ல. அதான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பான்ல, இந்த மாதிரி ஸ்கிரிப்டட் காசு கொடுத்து கியாக்கார கதையை விட்டு அந்த கதை தான் கழிச்சுது. இதெல்லாம் நம்பாதீங்க, எதுவுமே நம்பாதீங்க. எல்லாம் சேர்த்து வை சரியா. வந்தா வந்துட்டு போகுது, திங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி நீ தான் கிளீன் பண்ணணும். என்ன ஒரு கியூட்னஸ். கியூட் கப்புள் கைஸ். இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. Close your eyes and listen to the audio only. இத வச்சிருக்கீங்க நாங்க மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன் ரசம், ரால் தொக்கு எல்லாமே நாங்க மீனாக ஆக்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க விரால். மாமா மாமா விரால் ஜிலேபி. மாமா எனக்கு கொடு மாமா. எங்க மாமா எனக்கு ஆசையா கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு சண்டை போட்டாரு. எல்லாருமே மீனை சாப்பிடுங்க, மீன் உடம்புக்கு நல்லது. ஓகே பாய். உங்களுக்கு இங்க பாருங்க, நீங்க ஒரு 2 ரூபா ஜிபே பண்ண ஒரு மாப்பிள்ள, பீடி குடிக்க காசு இல்லை, டக்குன்னு அனுப்பி ஒரு மாப்பிள்ள. 2 ரூபா காசு அனுப்பி ஒரு மாப்பிள்ள, பீடி 2 நாளா குடிக்கல மாப்பிள்ள, அனுப்பி ஒரு மாப்பிள்ள. 2 ரூபா ஜிபே பண்ணும். பொம்பளை பிள்ளைகிட்ட லவ் சொல்றதுக்காண்டி பின்னாடியே அலை. No smoking and no drinking. No smoking and no drinking. Smoking is injurious to health. இல்ல உங்களுக்கு தான்டா, உங்களாம் அறிவு மாதிரி இல்லடா. உங்களாம் எத்தனை டைம் நான் சொல்லி கொடுக்கறது? ஏன்டா பரதேசி பிள்ளை, பயந்தமொழி பிள்ளை, லவ் சொல்லணும்டா முன்னாடி போய் சொல்லுவடா. பின்னாடி பின்னாடி பார்த்தா என்ன லவ் சொல்றீங்க? தப்பான விஷயமாச்சுடா அது. பொம்பளை பிள்ளைகிட்ட லவ் சொல்ல ஒரு பொண்ணு நடந்து போனா பின்னாடி லவ்விங்க சொல்ல முடியும். முன்னாடி போய் தான் ப்ரோ கொஞ்சம் டார்க்கா பேசுறாரு. ஆசிரியரை பற்றி அரசு பள்ளி மாணவர்கள் அசைசுடன் அருமையாக பேசுவார்கள், அதை கவனிங்க. பள்ளிக்கூடத்துல போடுவாங்க சாரு, எங்க ஐயா தான் எங்களுக்கு சாரு. 1 ரோட்ல போவாங்க சாரு, எங்க ஐயா தான் எங்களுக்கு சாரு. 2 ரோட்ல இருக்கும் பள்ளி, எங்க ஐயா தான் கிள்ளி. 3 அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க கொடுத்த காசுக்கு அவ்வளவுதான் எங்களால சொல்ல முடியும். வெக்கமே இல்லாம சாரே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் போங்காட்டம். இதெல்லாம் வந்துட்டு அவங்களா சொன்னாதான் வந்துட்டு கரெக்ட். சொல்லி கொடுத்து சொல்ல வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சார் தான் அந்த பசங்களை மிரட்டி இருப்பாரு. ஆமா, அப்போ சத்துணவு கேவலமா இருந்தாரு. ஐயோ இப்படி சொன்னா ஏதாச்சும் கேஸ் போடுவாங்களா? இல்ல நல்லா இருக்கு, நான் சாப்பிட்டுருக்கேன். சும்மா சொன்னா செம்மையா இருக்கு. பற்றி அரசு பள்ளி மாணவர்கள் காப்பி ரைட்ஸ் வந்துற போது பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அவரே போட்டுருக்காரு. இதெல்லாம் எஃபோர்ட் கிடையாது, போட முடியாது. தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் ஆனந்தப்படுத்துகிறோம். அங்கிருந்து ஒரு சில இடத்தில் அச்சுறுத்தல்கள் இருந்தால் இன்னும் ஆதரவாக ஆனந்தமாகவும் ஆசிரியரை ஆனந்தப்படுத்துகிறோம் என்ற நோக்கில் அருமையாக பேசுவார்கள். எப்ப பேசி முடிப்பான்னு தெரியல அப்படின்னு தம்பி ஒழுங்கா பேசுறதுன்னா இன்டர்னல் மார்க் படிச்சு விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி வச்சிருக்காரு. எங்க ஐயா தான் எங்க ஸ்கூலுக்கு டானு. நோட்ல இருக்கு பேப்பரு, எங்க ஐயா நடந்ததா சூப்பரு. 5 நிமிஷத்துல வரும் பஸ், ஆடி அப்பட்ட ட்ரெஸ் போட்டு. சரி 3 அப்துல் கலாம் மாதிரி இருந்துச்சு. இந்த டைலாக் எல்லாம் தேவையா இருக்கு.
ஏன்டா ஆடி ஆஃப் பண்ணி விட்டேன்? ஆடி அதுவே ஆஃப் ஆயிடுச்சு. மேல சுத்துது ஃபேனு, எங்க ஐயா தான் எங்க ஸ்கூலுக்கு டானு. நோட்ல இருக்கு பேப்பரு, எங்க ஐயா நடந்தது சூப்பர். 5 நிமிஷத்துல ஒரு பஸ், ஆடி அப்ப ட்ரெஸ் போட்டு டைலாக் சாருக்கு சம்பந்தமே இல்லையே. அதான் பாடுற நண்பர்களே, என் செல்ல வந்து 12 மணிக்கு ஆன் பண்ணுவேன். 94 87 85 65 46 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. 12 மணிக்கா இவன் கடையில தானே பூட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இவர் ஒரு கடை வச்சிருக்காரு. அது என்ன கடைன்றதுலாம் தெரியல, ஏதோ ஒரு கடை, மளிகை கடைன்னு நினைக்கிறேன். காலங்காத்தால நைட்டு தூங்கிட்டு மறுநாள் வந்திருக்காரு காலைல கடையை திறக்கலான்னு. பூட்டுல பார்த்தா ஷிட்டட் அந்த பூட்டு. 2 பூட்லயும் கரெக்டா வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணாரு இவரு. அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி செம்ம வைரல் அந்த வீடியோ. ஆனா பாவம் guys, இப்படிலாம் பண்ணக்கூடாது. பொழப்புல பண்ணது கூடாது தப்பு. என் செல்ல வந்து 12 மணிக்கு ஆன் பண்ணுவேன். பாவம் ஒருத்தன் வந்து சோசியல் மீடியால எப்பெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தொழில அவங்கள கிரிக்கெட் ரோல் பண்ணி வீடியோ போடுறாங்க. அப்படி பண்ணலாம். மச்சான் இவன் தான் எங்கேயோ வாங்கியிருக்கான். சரி, ஓகே गाइस, சார்ஜ் இல்ல, அதுவும் இல்லாம டைமும் கரெக்டா ஆச்சு. ஓகே, we can meet in next video. Bye.